வணக்கம் பிரதர். வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அசெம்பிளி நடந்துகிட்ருக்கு. அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். அதை தாண்டி வந்து காவி துணியால் அலங்கரிக்கப்பட்ட திரு விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு புகைப்படத்தையும் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் ஆமாம், சங்கி ஆகி விட்டாரா விஜய்? விஜய் சங்கி ஆகி விட்டாரா அப்படிங்கிறது காரணம் என்னென்னா, மிகப்பெரிய ஒரு கான்ஸ்பிரசி தியரி ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் சார்பாக அதை சோஷியல் மீடியா மொத்தமாக பரவிட்டு இருக்கு. என்னென்னா, செந்தில் பாலாஜி தான் இந்த 41 கொலைகளுக்கும் காரணமா, இல்லை தமிழக அரசாங்கம் தான் காரணமா, இவங்க மேலே தான் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்குது. அரசாங்கம் தான் இப்படி சதி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால எங்களுக்கு தமிழக காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவங்களுக்கு தமிழக அரசாங்கத்துக்கு சார்ந்த காவல்துறையாக இருக்கிறதுனால இவங்க வந்து பயாஸ்டா ஒரு தலைபட்சமாக போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால நம்பிக்கை இல்லை. ஸோ எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிற மத்திய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற சிபிஐ விசாரணை தான் எங்களுக்கு வேணுங்கிற ஒரு கோரிக்கையை வச்சனால தான் இவங்க அங்கே போனாங்க. இல்லைனா இவங்க போயிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், தமிழக அரசாங்கம் வந்து இல்லை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறான். ஆனால் கடைசியில் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே குடும்பி மாட்டிருச்சு பார்த்தியா, நீ மேலே போய் சிக்கிட்ட, நீ வந்து பிஜேபி கைக்கூலி தான். ஆமாம், ஏன் அதை அழுத்தமாக சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்ததே அவருடைய ஜோசப் விஜய்னு உள்ள கண்டென்ட்ல தான் வந்தது. அதாவது பிஜேபி கவர்மெண்ட்டும் சரி, டிஎம்கே மறைமுகம் சரி, அவங்க எதை வச்சு என்ன கான்செப்ட் வச்சு அவரை தாக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஜோசப் விஜய் மைனாரிட்டி, அப்போ இதை தான் அவர் ப்ளஸ் பாயிண்டாக வச்சு முன்னெடுத்துட்டு வந்தார், மைனாரிட்டிக்கு சப்போர்ட்ஸ்னு. பட் மைனாரிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக யாரை வெறுப்பாங்க? பிஜேபி அரசாங்கத்தை இந்துத்துவ தத்துவத்தை வெறுப்பாங்க. பட் இப்போ அவரு நேரடியா அவருக்கு என்ன சொல்ல, அவருக்கு சூழ்நிலையில இப்படி அமைஞ்சிட்டு அவரை ஏத்துக்கொண்டாரு. சிச்சுவேஷன் வந்து ஒரு நபரை வந்து எப்படினாலும் மாத்தி கொண்டு வருவோம். இந்த பக்கம் மைனாரிட்டி ஓட்டை கவர்றதுக்காக விஜய் அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்ல? கண்டிப்பா. இன்னொரு பக்கம் திமுக அரசாங்கம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. அந்த இடத்துல இருக்கிற ஒரு அமைச்சர், அதாவது என்னன்னா மோகன் லாசரஸ்னு ஒருத்தர் இருக்காரு. நம்ம குமரி மாவட்டத்து பக்கத்துல, எங்க நெல்லை மாவட்டத்துல வந்து சாத்தான்குளம் பக்கத்துல இயேசு அழைக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சபையை வந்து நடத்திட்டு வரக்கூடிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு நபர் தான் மோகன் லாசரஸ். காரணம் என்ன, மக்களோட இந்த மத விஷயத்துக்குள்ள நான் போக விரும்பல, அது ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கை. ஸோ அதை நான் வந்து விமர்சனம் பண்ண விரும்பல. அங்க வந்து ஏன்னா ஒருத்தவங்களும் இந்து மதத்தை பின்பற்றவங்களே இருப்பாங்க, முஸ்லீம், எல்லாருக்கும் அவங்க மதம் தான் உண்மை. அதனால வந்து நம்ம அதுக்குள்ள போக வேணாம். ஸோ இவர் வந்து நடத்திட்டு வர்றாரு. அந்த கூட்டத்துல கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் வந்து எதை பேஸ் பண்ணி நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா, எங்களுக்கு மத அரசியல். ஸோ ஒரு பாஸ்டர் வந்து கிறிஸ்டின் ஓட்டர் எல்லாம் கவர்றதுக்காக இவருக்கு நீங்க வாக்களிங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு போய் கண்ணை மூடிட்டு, அதனாலதான் அங்க பிஜேபி காங்கிரஸ் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா நேஷனல் பாலிடிக்ஸ் எதர் ஹிந்து ஆர் வந்து கிறிஸ்டின் மக்கள் வந்து காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்க, இந்து மக்கள் வந்து பிஜேபி ஓட்டு போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன இருக்கு, இவர் வந்து பல கொள்ளைகள், ஒரு நைட்டு வந்து நீங்கள் என்ஹெச் ரோட்டில் கன்னியாகுமரி டு கேரளா என்ஹெச் ரோட்டில் நீங்கள் வந்து ஜஸ்ட் நின்று வாட்ச் பண்ணிங்கன்னா நைட்டுலேருந்து விடிய காத்தைக்குள்ள குறைஞ்சது ஒரு 1000 லாரிகளை பார்க்கலாம். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா கிட்டத்தட்ட பூமி தாயோட மார்பு அறுத்து ஒரு மலையை வெட்டி இந்த அளவுக்கு கொள்ளடிக்கிற ஒரு கூட்டத்துக்கு மிகப்பெரிய உடம்பு என்னன்னு தெரியல. மனோ தங்கராஜ் அவர்கள் ஏதாவது தான தர்மம் பண்ணிட்டு இருக்காரா மலைகளை வித்துன்னு தெரியல. அவர் எல்லாம் நேர்த்தி கடனை முடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். மொத்தமா அழிச்சு விட்டுட்டு போயிடலாம். காரணமா இருக்கக்கூடிய நபர் மனோ தங்கராஜ். இந்த மனோ தங்கராஜுக்கு வந்து மோகன் லாசரஸ் அவர்கள் வந்து கூட்டத்துல இவர் வந்து ஒரு பாஸ்டரோட மகன், இவர் வந்து பல உயரத்துக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்கிற அளவுக்கு முதலமைச்சர் இவரை கூட வச்சிருக்கிற அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காரு, இவருக்கு மக்கள் ஆதரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச்சை மேடையில் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் வந்து கூடியிருக்கிற ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி. அப்போ எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது அப்போ இவங்க எதை கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க, மைனாரிட்டி ஓட்டை கவர் பண்ணுறதுக்காக. அப்போ ஏன் விஜய் அந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கக்கூடாது? அவருக்கு ஏன்னா ஒத்து வரலையே, அவருக்கு இயற்கையாட்ட அது ஒத்து வராம போயிட்டு. இல்ல யார சொல்றீங்க, அவர் ஏன்னா சங்கி ஆகிட்டார்ல இப்போ. அதனாலதான் அந்த மக்கள், பிஜேபி மக்களுக்கு ஒரே சந்தோஷம். விஜய் அவர்கள் இதுவரைக்கும் விஜய் அவர்களை போட்டு ஒரே எதிர்த்துட்டு இருந்தாங்க. பாவாடன்னு சொல்லிட்டு அந்த முன்னால அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, விஜய் அவர்கள் நம்மவர் ஆகிட்டாரு. அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு வகையில அதை வந்து திமுக சொல்ற அந்த ஒரு குற்றச்சாட்டை நீங்க எதை ஏன் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து திருமாவளவன் அவரோட மனசு அங்க இங்கதான் இருக்கு, ஆனா அவர் தான் அங்க இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல ஸ்ட்ராட்டஜியை மூவ் பண்ணிட்டு இருக்காரு. காயை அடிச்சு இந்த காயை வந்து இங்க கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் வந்து நல்லா பிளான் பண்ணி பார்த்தாரு. அந்த கூட்டத்தை இங்க கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நடக்கல. ஆனால் 41 உயிர்கள் நடந்ததுக்கு அப்புறமா அது ஒரு பால் ஹிட்டாகி அந்த பக்கம் போயிடுச்சு. எந்த பக்கம் போயிடுச்சு, மேலே மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போயிடுச்சு.
அது எதுக்காக போனதுக்கான காரணம் என்னன்னா வேற எந்த காரணமும் கிடையாது. 41 உயிர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ மாட்டிக்கிட்டாங்கன்னு ஒரு விஷயம் வரும்போது நானே ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்த கேட்குறேன். தமிழக வெற்றி கழகம் தனியாக நின்னா ஜெயிக்க முடியுமா? நானே ஓட்டு போட மாட்டேன். நீங்கள் பொதுமக்கள் ஓட்டு போடுவாங்களா? பொதுமக்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். காரணம் என்னன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து தனிச்சு நின்னாங்கன்னா இந்த விஷயத்துக்கு அவங்க வந்து ஓடி போகிறாங்க, இந்த விஷயத்துக்கு அவங்க வந்து கரெக்டான டைமுக்கு வரல, இந்த விஷயத்துக்கு கூட்டத்தை மேனேஜ் பண்ண தெரியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது எப்படி நாளைக்கு முதலமைச்சராக வரும்போது எப்படி நம்ம மக்களை பார்த்துப்பாங்க? அப்பேற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்டு கையான பவன் கல்யாணே டெபுட்டி சிஎம்மாக தான் ஆந்திராவில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து இன்னொரு பெருங்கட்சிக்கு கீழே இவங்க கூட்டணியில் வரும்போது தான் மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க. அப்போ இந்த கூட்டணி அமையும் போது ஏடிஎம்கே டிவிகே கூட்டணி அமையும் போது மக்கள் ஆப்வியஸாக வாக்களிப்பாங்கல்ல. அந்த பயம்தான் திமுக கூட்டணிக்கு. இவர் வந்து சங்கி ஆயிட்டார், இனிமே வந்து என்ன பெயிண்ட் அடிக்க பார்ப்பாங்கன்னா இவர் சங்கி ஆயிட்டார். பெயிண்ட் அடிக்க தேவையில்லை, அவரே ஆகிட்டார்ல. நான் என்ன திருப்பியே சொல்றேன், அவர் போட்ட பாலம் வந்து என்ன சொல்ல நான் ஒண்ணே ஒன்று கேட்குறேன். ஓகே, இந்த பக்கம் ஒரு கூட்டணி இருக்கு, இன்னொரு பக்கம் இப்போ நம்ம இன்னைக்கு வந்து சீமான் இடம்பாவன் கார்த்தி சாட்டை முருகன் அவர்களை பற்றி பேசணும்னு இருந்தோம். ஆக்சுவலாக எதுக்காகனா 41 உயிர்கள் இங்கே வந்து பலியாக இருக்கிற ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாக இதுக்கு வந்து பொறுப்பு விஜய் அவர்கள் தான். தமிழக அரசாங்கத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ராயல் சல்யூட் கொடுக்குற அளவுக்கு பேசினவர் சாட்டை துரைமுருகன் அவர்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதுக்காகனா நைட்டு வந்து அந்த மக்களை சந்திக்க போனாரு அப்படிங்கிறதுக்காக ராயல் சல்யூட் கொடுத்தாரு. யாரு? சாட்டை துரைமுருகன் அவர். ஒருவேளை விஜய் ஓடி இருப்பாரு அந்த ஸ்பாட்ல இருந்து. அசை தலைவர் அவரே டிசிஷன் மேக்கரா இருந்திருக்கணும். இல்லைன்னு நான் சொல்றேன்ல. தமிழக வெற்றி கழகத்துல என்னென்ன குற்றச்சாட்டு இருக்கோ அதை நான் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். நான் சொல்லிட்டேன். நான் பொதுமக்களை நான் ஒருத்தன் சொல்லிட்டேன் என்னென்ன குற்றச்சாட்டு இருக்கு அப்படிங்கிறது. இன்னும் இந்த பக்கம் வந்து அப்போ அங்க வந்து இளைஞர் படைகள் மட்டும்தான் இருக்கு. அந்த இளைஞர் படையால அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கான திராணி இல்லை, தகுதி இல்லை. காரணம் என்னன்னா எல்லாம் சின்ன சின்ன பசங்க, புரியுதா? ஸோ அப்போ இந்த பக்கம் திமுக இருக்கும்போது அங்கே 2ஆம் கட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர், மந்திரி, வட்ட செயலாளர், பேரூர் செயலாளர்னு பலர் இருக்கான். அப்படி இருக்கும்போது என்னன்னா காவல்துறை எப்படி சென்ஸ் பண்ணுவாங்கன்னா இங்கே எல்லாரும் இருக்காங்க, ஸோ இங்கே வந்து பெரிய லெவலில் காவல்துறையோட மேன் பவர் தேவைப்படாது. ஸோ இந்த பக்கம் தேவைப்படும். தமிழக வெற்றி கழகத்தில் வந்து கண்டிப்பாக ஆட்கள் இல்லை, ஸோ கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக காவல்துறையோட மேன் பவரை போடணுங்கிறத போட்டிருக்கணுமா? போடல இல்லை. ஸோ காவல்துறை அதில் வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட்டில் தவறி இருக்காங்க இல்லை, அதே நீங்கள் பேசல. இடம் கொடுத்தது கண்டிப்பா காவல்துறைக்கு நான் ஆதரவு ஏதாவது நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நீங்க காவல்துறை பேசக்கூடாது, அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும். ஸ்டாலின் அவர்களோட நேரடி கட்டுப்பாடுல இருக்கிறதா சட்ட ஒழுங்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க யார கேள்வி கேட்கணும்? ஸ்டாலின் அவர்களோட அரசாங்கத்தை. ஸ்டாலின் அவர்களோட அரசாங்கத்தை நீங்க கேள்வி கேட்டா மட்டும்தான் சட்ட ஒழுங்கு சீரா இருக்கும். திருவண்ணாமலையில 2 பொம்பளை பிள்ளைங்க பாவம் வண்டியில ஏறி வந்தவங்கள அவங்கள கற்பழிச்சதுக்கு யார கேள்வி கேட்டோம்? ஸ்டாலின் அவர்களோட சட்ட ஒழுங்கு. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல நம்ம யாரை கேள்வி கேட்கணும்? ஸ்டாலின் அவர்களை கேட்டாங்களா? ராயல் சல்யூட்லாம் கொடுக்குறீங்க. எனக்கு ஒரே ஒரு அந்த நரேட்டிவ் தான் எனக்கு பிடிக்கல. அதாவது நான் வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் மேலே, இடும்பாவன் கார்த்தி அவர்கள் மேலே நல்ல நம்பிக்கை இருக்கு, நல்ல ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை அவங்க கெடுத்துக்கிட்டாங்கன்னு தான் எனக்கு ஒரு கவலையா இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் 41 உயிர்களில் வந்து நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. கம்ப்ளீட்டா விஜய் எதிர்க்க வேண்டிய இடத்துல குற்றச்சாட்டு சொல்ற வேண்டிய இடத்துல குற்றச்சாட்டை வைங்க, திருத்தி கொள்ளணும்னு விஷயத்துல திருத்தி கொள்றதுக்கான அட்வைஸை வைங்க. இந்த பக்கம் வந்து தங்க தட்டுல வந்து ஸ்டாலின் அவர்களை நீங்க தூக்கி வந்து கொண்டாடுறது, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுக்குறாரு. என்னை வந்து ஜெயிலில் தூக்கி வச்சாங்க, என் புள்ள எப்படி என்னை பார்த்தாங்க தெரியுமா, என் பிள்ளைய நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தாரு. நான் வந்து உண்மையிலே அவரோட அனுபவத்தை எல்லாம் நான் வரவேற்கிறேன். ஆனா இந்த தருணத்துல நீங்க வந்து இவங்களை ஒரு % கூட எதிர்க்காதது ஒரு விஷயம் வந்து ஏதோ நரேட்டிவ் அவங்க செட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். பெட்டி வாங்கிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? நான் வந்து சுத்தி வளைச்சி சொல்றேன், நீங்க ஓப்பனா சொல்லிட்டீங்க. ஏன்னா வந்து இந்த பக்கம் ஒரு கூட்டணி அமைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே டிவிக்கே கூட்டணி ஒன்று அமையறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்களோட அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்ச ஒரு கூட்டணி இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஆப்வியஸாக உங்ககிட்டே கேட்குறேன், யாருக்கு நீங்கள் வாக்களிப்பீங்க? சீமான் அவர்கள் இந்த மாதிரி பல டபுள் ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யாருக்கு நீங்கள் வாக்களிக்க போறீங்க? மற்றவங்க டபுள் ஸ்டாண்ட் ட்ரிபிள் ஸ்டாண்ட் எடுக்கிற நேரம் சீமான் அவர்கள் டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறத மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்க. இல்லை எப்படி நீங்களே சொல்கிறீங்க சீமான் அவர்கள் இந்த எலெக்ஷனை ஜெயிக்க போகிறது கிடையாது, ஏன் நீங்கள் சீமான் அவர்களை டார்கெட் பண்ணணும்? நான் சீமான் அவர்களை டார்கெட் பண்ணவே இல்லை. சீமான் அவர்கள் டார்கெட் பண்ண வேண்டிய நபரை டார்கெட் பண்ணாமல் யாரோ ஒருத்தங்க புதுசாக ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான், அவனை திருத்த வேண்டிய இடத்துல இருக்கிற அண்ணன் வந்து தம்பியை திருத்தாமல் கம்ப்ளீட்டாக தம்பியை தாக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் எனக்கு. என்ன பண்ணியிருக்கணும்? என் தம்பி தப்பு பண்ணிட்டான், அந்த தப்பை சுட்டி காட்டி என் தம்பி திருத்தி கொள்ளணும், இந்த சம்பவத்துக்கு நான் வருந்துக்கிறேன்,
தம்பி இப்படி இப்படி பேசியிருக்கணும் தானே சொல்லணும். அப்படி சொன்னாரா இல்லையா ஃபர்ஸ்ட் டைம்? சரி, கட்சிக்காரன் என்ன பேசுறான்? அவரோட வாய் தானே அங்க பிரதிபலிக்குது. சாட்டை துரைமுருகன் பிளஸ் இடும்பாவன் கார்த்தி இவரோட கன்சென்ட் இல்லாம அவங்களோட பேச முடியுமா? பேசுனதுக்காக தானே சாட்டை துரைமுருகன் ரெண்டு விஷயமே இருக்கு. பேசுனதுக்காக தானே இதுக்கு முன்னாடி வெளியே தள்ளாங்க. நத்தம் விஸ்வநாதர் அவர்களை வந்து பேசினதுக்காக தானே, என்னோட சம்மதம் இல்லாம நீ வந்து போராட்டத்தை அறிவிச்சதுக்கான காரணத்தினால தானே அவர்கள் வந்து போன் பேஸ்ல குடும்பத்தை எல்லாத்தையும் கொச்சா திட்டினவர் தானே சீமான் அவர்கள். நான் தப்பு சொல்லல, நேரா தப்ப சொல்லிட்டு தப்பு சொல்லல. அவரோட கட்சிக்காரர் அவர் வந்து உரிமையில பேசிட்டாரு. உரிமையில பேசிட்டாரு இல்ல, அந்த இடத்துல தப்பு யார் பண்ணா? சீமான் அவர்கள். நான் என்ன சொல்றேன், டபுள் ஸ்டாண்ட் ட்ரிபிள் ஸ்டாண்ட்லாம் சொல்லலை. எண்ட் ஆஃப் தி டே ஹூ வின்ஸ், அவ்வளோதான். ஜெயிக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கிறது. ஸோ நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணணும்னா, உங்கள் தம்பி கூட கூட்டணியில் ஒத்துக்கிட்ட நபர் தான் வந்து சீமான் அவர்கள். என் தம்பி வந்துட்டு இருக்காரு, வந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரப்போகிறோம் அப்படி சாட்டை துரைமுருகன் அவர்களும் பேசியிருந்தார். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த நரேட்டிவை வந்து எதுக்கு அவங்க திமுகவுக்கு சாதகமான ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு ஒரு கவலையாக இருக்குது. காரணம் வந்து அது கம்ப்ளீட்டாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து அவங்க இழக்கக்கூடிய விஷயம். எனக்கு என்ன டவுட்டுன்னா, ஒருவேளை வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஜெயிக்க ஒரு நம்ம இத்தனை வருஷம் இருந்து ஜெயிக்க முடியல, விரக்தியில் இருப்பாங்கல்ல, என்னடா இது வட்டிக்கு வாங்கி நிறைய செலவு பண்ணிட்டோம், கட்சிக்காக திரள் நிதி கொடுத்துருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், ஆனால் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியல, ஒரு எம்எல்ஏ ஆக முடியல, ஒன்றிய செயலாளர் ஆக முடியலன்னு ஒரு வருத்தத்தில் இருப்பாங்கல்ல. மாதிரி வருத்தப்பட மாட்டாங்களா? அண்ணன் சீமானே சொல்லியிருக்கிறாரு, ஏன்னா அது கொள்கை கட்சினால இதை பற்றி எல்லாம் வருத்தப்பட மாட்டாங்களாம். எனக்கு புரியல. அப்போ நான் வந்து என் குடும்பம் கஷ்டப்பட்டு சோத்துக்கு வழி இல்லாமல் என் பணத்தை கொண்டு வட்டிக்கு வாங்கி நான் கொடுக்குறதுல வருத்தப்படாமல் நான் எனக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியலுக்கு அவர் ஆதாயம் தேடி வர்றவங்கள அவர் வந்து எம்எல்ஏ போட மாட்டாருன்னு அதை சொன்னார். சரி, அப்போ நான் எங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் திரள் நிதி கேட்குறாங்கல்ல, திரள் நிதி எல்லாரும் கொடுக்குறாங்கல்ல, கொடுக்குறவன் ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்த்து கொடுக்குறான். காரணம் என்னன்னா, அந்த தலைவர் வந்து நாளைக்கு முதலமைச்சராக வந்து தமிழ் தேசியத்தை நிலைநாட்டணுன்றனால தான், அதுக்காக தானே கொடுக்குறான். இல்லை, நான் கேட்குறேன், அவனோட மோட்டிவ் என்ன? நான் ஒருத்தன் கொடுக்குறேன்னா அவர் வந்து நாளைக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் கொடுக்குறேன். அவருக்கு முதலமைச்சர் ஆகணும்னுக்குள்ள எந்த ஒரு முயற்சியும் அவர் எடுக்காமல் இருக்கும்போது தொண்டை யோசிப்பானா? கரெக்டு தான். அப்போ வந்து நம்ம வந்து கொடுக்குறது பாதி பேர் நிப்பாட்டிட்டான். எனக்கு தெரிஞ்ச பலர், நான் பேர் சொல்ல விரும்பல, மிகப்பெரிய பிரபலமான ஒரு யூடியூபர், கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. நான் சொல்கிறேன், நான் பிரபலம்னா அவ்வளோ பெரிய பிரபலம் என்டர்டைன்மெண்ட் நபரை சொல்லலை, நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக பேசுகிற நபர். நாங்கள் பேசும்போது பல்லாயிரக்கணக்கான ரூபா வந்து கொட்டி கொடுத்துருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக 1000, 2000, 10,000, 5000ன்னு சொல்லிட்டு யூடியூப்ல இருந்து வந்த வருமானத்தை வச்சு கொடுத்துருக்காரு. விரக்தியில் என்னடா இவர் இப்படி பண்ணிட்டுருக்காரு, இந்த இடத்துல விஜய்க்காக நிற்க வேண்டிய ஸ்டாண்டில் கம்ப்ளீட்டாக திமுகவுக்காக போயிட்டாங்களே அப்படின்னு திருப்பியும் பழைய இதுக்கே வரேன். இந்த அளவுக்கு ஒரு கான்ஸ்பிரன்சி போடிட்டு இருக்கும்போது நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட இருக்கிற குறைகளை நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த குறைகளை தொண்டர்கிட்ட சொல்லி அந்த வேலையை நான் பண்ணிகிட்ருக்கேன். நீ வந்து ரசிகனாக இருக்காத, நீ வந்து கொள்கைவாதியாக மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லி, அவன் வந்து அந்த கூட்டணி வந்து அமையணும், அது ஜெயிக்கணும்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர, இந்த பக்கம் அதுக்காக நீங்கள் சொல்கிற இந்த நொண்டி சாக்குக்காக, டைம் லேட்டாக வந்துட்டாரு, மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற நொண்டி சாக்குக்காக என்னால் திமுகவுக்கு வாக்களிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து மக்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த சட்டசபையில் நடந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருந்தோம். அப்போ அவர்கள் மக்களை வந்து 41 உயிர்களை வந்து கேலி பண்ண ஒரு விஷயம். அதாவது வந்து எதிர்கட்சியினர் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்காக பேண்ட் கட்டிட்டு வந்த விஷயத்த, அந்த என்னன்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ரெஷர் பார்க்கறதுக்காக பேண்ட் பார்ப்பாங்கல்ல, கட்டுவாங்க, லைக் ஒரு பேண்ட் மாதிரி இதில் கட்டுவாங்க, பம்ப் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த பம்ப் பண்ணி பார்க்கறதுக்காக அது மாதிரி வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, பிளாக் கலரில் துணி கட்டியிருக்காங்க. அதை வந்து கொச்சப்படுத்தி என்ன ப்ரெஷர் உங்களுக்கு ஏறிச்சா அப்படிங்கிற மாதிரி 41 உயிர்கள் எப்படி கேலி பண்ணுறாரு பாருங்களேன். ஸோ அதுதான் சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருப்பாரு. ஏன்னா அதிமுக எப்படியாவது இந்த எதிர்ப்பெல்லாம் காட்டி விஜயை வச்சு அடுத்தோட ஆட்சியை பிடிக்க நினைச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த பயம் வந்து திமுகவோட கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா. ஸோ வந்து எப்படி ஒரு ஆட்சி அமைப்போதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்படி தமிழ்நாட்டில் மக்கள் தான் தீர்மானிக்கணும். அந்த 41 பேர் இறந்த வழக்குல கோர்ட் தான் ஒரு இல்ல, சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. அது தகுந்த ஒரு விசாரணை முடிவுக்கு அப்புறமா யார் குற்றவாளிங்கிற தெரிய வரும். அதை தாண்டி வந்து இன்னைக்கு சட்டசபையில் நடந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு அருவருப்பான விஷயம். கள்ளக்குறிச்சிக்கு ஏன் முதல்வர் போகலை அப்படிங்கிற வரும்போது அங்கே கள்ளச்சாராயம் குடிச்சது தான், அதனால் வந்து அமைச்சர் தான் போனாங்க அப்படின்னு. அப்போது இங்கே திருவண்ணாமலையில் 5 குடும்பங்கள் பாவம் இறந்தாங்க இல்லை. இந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து போகாதவங்க, நீங்கள் திமுக அரசாங்கம் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க கம்ப்ளீட்டாக இந்த மக்களோட இறப்பை வச்சு.
இந்த அளவுக்கு வந்து அரசியல் பண்ணி அது வந்து ஒரு தோல்வியில முடியும், திமுக அரசாங்கம் மண்ணை கவ போறாங்கங்கிற ஒரு விஷயத்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பா இருக்கிற, நாம் தமிழர் கட்சியை சார்பா இருக்கிற நம்மளுடைய விவாதத்திற்காக வந்த அருமை அண்ணன் அவர்களுக்கும் உங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோட கட்சி வந்து மண்ணை கவக்கூடிய ஒரு அப்போ உங்களுக்கு சிறப்பான சங்கி எந்த பேர் சிறப்பா இருக்கும் தான் நினைக்கிறேன். நீங்க சங்கின்னு சொன்னாலும் சரி, அணில்னு சொன்னாலும் சரி, என்னன்னு இல்ல பெஸ்டா உங்களுக்கு சங்கி தான் நல்லா இருக்கு. நீங்க என்னன்னாலும் சொல்லிக்கோங்க. எனக்கு தேவை திமுக இருக்கக்கூடாது, தமிழக வெற்றி கழகம் சார்பா அங்க ஒரு கூட்டணி வரணுங்கிறது தான் என்னோட தேவை. காரணம் என்னன்னா, என்னதான் தலைகீழ இருந்தாலும் சரி, இந்த பக்கம் ஒரு 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 கிட்னி அறுத்து தின்னி சாப்பிட்ற ஒரு ஒரு கொடுங்கோலான ஆட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. மேபி நீங்க தயாரா இருப்பீங்க நம்புறேன். உங்களோட ஆசை நிறைவேற அப்போ உங்களோட வாக்கு யாருக்கு இந்த 2026 நோட்டாக்கு போடுவேன். யார் எதிரா இருப்பா? இல்ல அதுதான், அது வந்து உங்க சட்டம் ஏதாவது எதிரா இருக்கா? எதிராவும் இல்ல. உங்களோட வாக்கு வந்து பொன்னான இடத்துல, அதனால நீங்க உங்களோட வாக்கு வந்து உங்களோட வாக்கு பொன்னான இடத்துல போய் விழுந்து தகுந்த நல்ல ஒரு ஆட்சி மாற்றம் அமைய என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.